இல்ல திண்டுக்கல் சீனிவாசனுக்கு நீங்க சொல்ற மாதிரியான ஒரு ட்ராக் ரெக்கார்டு இருந்தாலும், கடந்த சில வருடங்களா பார்த்தீங்கன்னா, அவர் மிகப்பெரிய உளறல் மன்னனா தான் இருக்காரு. பல்வேறு இடங்கள்ல பேச வேண்டியதுக்கு பதிலா ஒரு மாறான விஷயத்த பேசுறது, தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து டங் ஸ்லிப்புங்கிறது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. என்ன கேட்டா, அவருக்கெல்லாம் நீங்க ஓய்வு குடுத்துறலாம். அப்படி இல்லன்னா, ஒரு கௌரவ பதவிய குடுத்து பேசாம உட்காருங்க. நீங்க பொதுவெளியில பேசாதீங்க, ஊடகங்களோட பேசாதீங்கன்னு சொல்லிடலாம். அப்படி அவங்க குடுக்கல. அது வேற விஷயம். அதே நேரம் திண்டுக்கல் சீனிவாசன் பேசிய இந்த பேச்சு என்பது அவருடைய வழக்கமான உளறலா நம்ம எடுத்துக்க முடியாது. அதுல வந்து ஒரு உண்மையும், எதார்த்தமும் இருக்குங்கிறத நம்ம ஒத்துக்கிட்டு தானே ஆகணும். இன்னைக்கு தேர்தல் கூட்டணியில கட்சிகள் ஒன்றிணைறாங்க அப்படின்னா, அவங்க என்ன கொள்கை சார்ந்த ஒரு கட்சியோட இணையிறாங்க. இப்ப அதிமுக பின்னால் அணிவகுக்கிற கட்சிகளும் சரி, திமுக பின்னால் திரள்கிற கட்சிகளும் சரி, நாங்க வந்து ஒரு கொள்கைக்காக தான் கூட்டணி வைக்கிறோம் அப்படின்னு சொன்னாலும் உண்மை அதுவா? நோட்டும் சீட்டும் தானே அந்த கூட்டணியை உறுதி பண்ணுது. ஸோ அதைத்தான் வந்து அவர் வெளிப்படையா சொல்றாரு.